ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். பிரசாந்த் கிஷோர் கொடுத்த ஒரு ரிப்போர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, திராவிட கட்சிகளுக்கு மட்டும் இல்லாம, நாம் தமிழர், பாஜக, பாமக இந்த மாதிரி கட்சியினருக்குமே கூட பார்த்தீங்கன்னா, பெரிய ஒரு அதிர்ச்சி வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து சொல்லலாம். அவர் சொல்றது வந்து உண்மையா, பொய்யா அப்படிங்கிறத தாண்டி, அந்த ரிப்போர்ட்டே பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ வந்து வைரல் ஆயிட்டு வந்து வருது. கலவையான விமர்சனங்கள் அந்த ரிப்போர்ட்டுக்கு வந்து கிடைச்சிட்ருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகத்தினுடைய வாக்கு சதவீதத்தை வந்து எப்படி வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த ரிப்போர்ட் வந்து பொதுச் செயலாளர் ஆனந்துக்கிட்ட வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. 2026 சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்பாக எந்த மாதிரி வந்து ஒர்க் பண்ணோம் அப்படின்னா இந்த வாக்கு சதவீதம் இன்னும் அதிகரிக்கும் அப்படிங்கிறது சம்மந்தமாக பிரசாந்த் கிஷோர் பார்த்தீங்கன்னா தொடர்ந்து வந்து தளபதி விஜய் கிட்ட வந்து பேச்சுவார்த்தை வந்து நடத்திட்டு இருக்காரு. அடுத்த வருஷம் தேர்தல் வந்து முக்கியமான ஒன்றா வந்து பார்க்கப்படுது. ஏன்னா வந்து தேர்தலில் திமுக, அதிமுக, பாஜக, பாமக, நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு கடுமையான போட்டி வந்திருக்கு. இதில் விஜய்க்கு வந்து ஏன் வந்து இவ்வளோ ஆதரவு, விஜய்க்கு ஏன் வந்து இவ்வளோ மக்கள் வந்து ஒன்று திரள்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, விஜய் சொன்ன மாதிரியே அவர் வந்து இப்போதைக்கு வந்து சினிமா இண்டஸ்ட்ரியில் வந்து உச்சத்தில் வந்து இருக்கார். அதிக சம்பளம் வாங்கக்கூடிய அந்த ஒரு லிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா டாப்பில் வந்திருக்காரு. இன்னமும் வந்து விஜய் நடிச்சுட்டே இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக ஒரு 5 வருஷம் அவரால் வந்து டாப்பில் வந்து இருக்க முடியும். அப்போ வந்து எத்தனையோ கோடி அவரால் வந்து சம்பாதிக்க முடியும். அந்த கோடிலாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் விஜய் பார்த்தீங்க அப்படின்னா அரசியலுக்குள்ளே வந்திருக்காரு. இந்த ஒரு விஷயமே வந்து எல்லாருமே யோசிக்க வச்சிருக்கு. ஆமாம், அவர் சொல்கிறது கரெக்டு தானே. இப்போ வந்து அவருடைய கேரியரோட உச்சத்தில் இருக்க ஒருத்தர் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அரசியலுக்கு வராருன்னா கண்டிப்பாக மக்களுக்கு வந்து நல்லது பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு வந்து இன்னும் வந்து தமிழக மக்களுக்கு வந்து வந்திருக்கு. இன்னொரு 13 மாதம் தான் இருக்குது தேர்தலுக்கு. அதற்குள்ளே பார்த்தீங்கன்னா கட்சியை வந்து எப்படி வலுப்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு வேலையில் தான் விஜய் தீவிரமாக இறங்கியிருக்காரு. மார்ச் மாதத்துலேருந்து பார்த்தீங்கன்னா தமிழகம் முழுக்க வந்து சுற்றுப்பயணம் வந்து போக போகிறாரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அண்மையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியிலேருந்து தற்காலிகமாக நீக்கம் செய்யப்பட்ட ஆதவ அர்ஜுனா, அதே மாதிரி அதிமுக நிர்வாகியான நிர்மல்குமார் இவங்களாம் வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து சேர்ந்தாங்க. அதே மாதிரி விஜயோட தேர்தல் வியூக நிபுணராக வந்து ஜான் ஆரோக்கியசாமி வந்து செயல்பட்டு வராரு. இந்த மாதிரி ஒரு சூழலில் தான் தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோர் வந்து விஜயை சந்தித்து வந்து பேசியிருக்காரு. அதில் 2026 தேர்தல் பற்றியும் எந்த மாதிரியான வியூகங்களை வந்து வகுக்கணும், எந்த மாதிரி பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும், எந்தெந்த மக்கள் பிரச்சனைகள்லாம் வந்து கையில் எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆலோசனை வந்து நடத்தியிருக்காரு. தொடர்ந்து 2 நாட்களாக வந்து இந்த ஆலோசனை வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அந்த மாதிரி ஒரு சூழலில் தான் இந்த ஆலோசனையில் தான் வந்து ஆனந்த் கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து கொடுத்துருக்காரு. அதில் 15லேருந்து 20% வாக்குகள் வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. அதே மாதிரி இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம தமிழகத்தில் வந்து அதிமுக, திமுக இந்த 2 கட்சியினர்கிட்ட தான் வந்து 60% வாக்குகள் வந்து இருக்குது. மீதின்னு பார்க்குறப்ப காங்கிரஸ், பாஜக, பாமக, விடுதலை சிறுத்தைகள் கட்சி, நாம் தமிழர் கட்சி இவங்களும் வந்து பலமாக தான் வந்திருக்காங்க. அந்த மாதிரி சூழலில் தமிழகத்தில் இப்போதைக்கு வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு 20% வாக்குகள் வந்து கன்ஃபார்மாக வந்துருக்கு. இன்னும் இதை எப்படி வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து விஜய் கிட்ட வந்து ஆலோசனை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது. நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் வந்து பல வருஷமாக இருக்காங்க. சீமான் வந்து தொடர்ந்து மக்களுக்காக வந்து குரல் எழுப்பிட்டு வராரு. இருந்த போதிலுமே அவருக்கே பார்த்தீங்கன்னா 8% மேலே தான் வாக்குகள் வந்து இருக்குது. அப்படி இருக்கிறப்ப விஜய் ஆல்ரெடி வந்து தமிழகத்தில் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு முகமாக இருக்கிறதுனால எடுத்தோடனே அவருக்கு வந்து 15லேருந்து 20% வாக்குகள் வந்து கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி பிரசாந்த் கிஷோர் வந்து சொல்லியிருக்காரு. மேலும் இதை எப்படி வந்து அதிகப்படுத்தலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து சோசியல் மீடியாவில் வந்து பூந்து விளையாடுவார். அதே மாதிரி எந்த மாதிரி பிரச்சனை எடுத்து பேசணும், எப்படி கேட்டால் மக்களுடைய மனசில் இடம் பெறலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்களை கண்டிப்பாக அவர் வந்து கையில் வந்து எடுப்பார். இதற்கு முன்னதாக வந்து திமுக உட்பட நிறையா கட்சிகள் அந்தந்த மாநிலத்தில் ஜெயிப்பதற்கு வந்து பிரசாந்த் கிஷோர் முக்கியமான ஒருத்தராக இருந்திருக்காரு. அப்போ அவர் உள்ளே வராரு அப்படிங்கிறப்ப ஆல்ரெடி யங்ஸ்டருடைய ஓட்டு வந்து விஜய்க்கு வந்து அதிகம். அப்போ வந்து கண்டிப்பாக விஜயால் வந்து பெரிய அளவில் வந்து ரீச் ஆக முடியும் அப்படிங்கிறது பலரும் வந்து நம்புகிறாங்க. தமிழக வெற்றி கழகத்தை சேர்ந்தவங்களும் அதான் வந்து சொல்கிறாங்க. நன்றி.